ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் புதிய அப்டேட்டட் ஹியூண்டே கிரெட்டாவுடைய பேஸ் லெவல் இ அண்ட் ரெண்டாவது லெவல் இஎக்ஸ் வேரியண்ட்டோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணாவது லெவல் எஸ் வேரியண்ட்டுங்க. ஆமாங்க, பேஸ் இ வேரியண்ட்டுக்கு அடுத்தது அதிகமாக சேலாகிறது இந்த எஸ் வேரியண்ட் தான். இந்த எஸ் வேரியண்ட்டுக்குமே இப்போ நிறைய அப்டேட்ஸ் விட்டுருக்காங்க, புதிய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸ்டீரியர்லேருந்து இன்டீரியர் அண்ட் என்ஜின் இது ரீதியாக எல்லா விதத்துலையுமே என்னென்ன புதிய அப்டேட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஹியூண்டே கிரெட்டா எஸ் வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஆனால் வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நம்ம சேனலில் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். கூடவே ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸும் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ மெம்பர் ஆகலாம். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, டைரெக்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டைரெக்டாக எங்ககிட்டயே பேசி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எங்களுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா. ஸோ ப்ளீஸ் ஆகுங்க. இப்போ வீடியோக்கு உள்ளே போவோம். இந்த ஹியூண்டே கிரெட்டா எஸ் வேரியண்ட்டை பற்றி சொல்ல போனால் இது வந்து மூணாவது லெவல் வேரியண்ட்டுங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த இ மற்றும் இஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியண்ட் இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் அப்டேட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. முதல் படியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த எஸ் வேரியண்ட்டை போலவே நமக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் ஃப்ரண்ட் கிரில் வந்துருதுங்க. சரௌண்டிங்காக பேஸ் வேரியண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பிளாக்காக இருக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் இ அண்ட் இஎக்ஸ் வேரியண்ட்டை போலவே இந்த வண்டிக்குமே ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தான் வருதுங்க. எல்இடிஸ் இருக்குது, ஆனால் இது வந்து டிஆர்எல்ஸ் கிடையாது. பார்க்கிங் லேம்ப்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த எல்இடிஸ் எரியும். ஸோ இதுவுமே இஎக்ஸ் வேரியண்ட்டை போல தான் இருக்குது. கீழே பம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வேரியண்ட்டில் இருந்து தான் ஹியூண்டே கிரெட்டாவுக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருது. ஆனால் இதுவுமே ஹாலோஜன் ஃபாக் லேம்ப்ஸ் தான். அது கூடவே பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்இடி கிடையாது. இதுவுமே இது வரைக்குமே ஹாலோஜனாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கிற எஸ் வேரியண்ட்டை போலவே தான் இருக்குது. அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து எஸ் வேரியண்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீல்ஸ் வச்சு தாங்க. ஸோ இந்த வண்டிக்கு ஸ்டைலைஸ்ட் இந்த 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் வருது. எஸ்ங்க, இது வந்து ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு வீல் கவர் டிசைன் தான் இதுவே வந்து பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி பண்ணியிருக்காங்க. டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு அலாய் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இ அண்ட் இஎக்ஸ் வேரியண்ட்டை போலவே இந்த வண்டிக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் ஓஆர்விஎம்ஸ் வந்துருது. இஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து இந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துருது மிரர்ஸில். ஆனால் எஸ் வேரியண்ட்லேருந்து தான் இந்த ரிக்வெஸ்ட் பட்டன் வந்துருதுங்க. அதாவது இந்த வண்டிக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இருக்குது இந்த எஸ் வேரியண்ட்லேருந்து. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து இந்த ஃபைபர் ரூஃப் ரீல்ஸ் வந்துருது. இது மேலே லோடு ஏற்றக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் ஏஸ்தட்டிக் பர்பஸ் மட்டும்தான், லுக்குக்காக மட்டும்தான் இந்த ரூஃப் ரீல்ஸ், லோடு ஏற்றக்கூடாது. இஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் பார்த்தோம். அண்ட் எல்லா ஹியூண்டே கிரெட்டா வேரியண்ட்ஸ்க்குமே இப்போ வந்து ரியர் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் வந்துருதுங்க. ஸோ இது ஒரு அப்கிரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இ அண்ட் இஎக்ஸ் வேரியண்ட்டில் இல்லாத ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லேம்ப்ஸ். எஸ், இ அண்ட் இஎக்ஸ் வேரியண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதே லுக்கில் எல்இடி மாதிரி இருக்கிற மாதிரி ஹாலோஜன் டெயில் லேம்ப்ஸ் தான் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு ப்ராப்பர் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் வித் டிஃபாகர். இதுவுமே எஸ் வேரியண்ட்ஸில் இருந்து தான் வருது ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. இதுவுமே எஸ் வேரியண்ட்லேருந்து தான் வருது ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை. ஸோ ஓவரால் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை இ மற்றும் இஎக்ஸ் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது இந்த எஸ் வேரியண்ட். இப்போது இன்டீரியரில் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹியூண்டே கிரெட்டாவோடைய எஸ் வேரியண்ட் இ மற்றும் இஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேரியண்ட். அப்படி இருந்தாலும் ஓவரால் இன்டீரியர் ஃபீல் அண்ட் லுக்ஸ் எல்லாமே வந்து மூணு வேரியண்ட்டுக்குமே சேம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரியான பீஜ் அண்ட் பிளாக் கலர் இன்டீரியர் வருது. அதே போல் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக என்னென்னா இந்த மூணு வேரியண்ட்ஸ்க்குமே இந்த சீட்டோடைய ஃபேப்ரிக் குவாலிட்டியும் சேமாக தாங்க இருக்குது. பிளாக் அண்ட் பீஜ் கலர் ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹியூண்டே கிரெட்டாவுக்குமே ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கூடவே டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீலும் சேமாக வந்துடுது. ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா முன்ன போல் சேமாக தாங்க இருக்குது. மெயினாக என்னென்னா எஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுதுங்க. ஸோ ஹைவே யூசேஜுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸும் வந்துடுது. ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே போல் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே ஓகே, ஒரு பெட்டரான அப்கிரேடாக இருக்குது
EX வேரியண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து 3 வேரியண்ட்ஸ்க்குமே சேம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆக்சுவலி நல்லாவே ஃபீச்சர்ஸ் தருதுங்க. இன்க்ளூடிங் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கூட இப்போ வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இன்னொன்று S வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. அண்ட் இதே இடத்துல தான் நம்ம இந்த புதிய ஹியூண்டே கிரெட்டாவுக்கான அப்டேட் ஃபீச்சர்ஸும் பார்க்கலாம். ஸோ இனி வரப்போகிற எல்லா ஹியூண்டே கிரெட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஐடல் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது. கொஞ்சம் பெட்டரான ஃபியூல் சேவ் பண்ணுறதுக்காக டீசல் மற்றும் பெட்ரோல் எந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே இந்த ஃபீச்சர் வந்து இப்போது ஸ்டாண்டர்ட். அது கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ஆன்டி ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே வந்து சேமாக ஸ்டாண்டர்டாக வந்துடுது எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே. இதுவுமே ஒரு பெரிய அப்கிரேட். அதுக்கு அடுத்தது டோர் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய மாற்றங்கள் ஒரு வித்தியாசங்கள் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் EX வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது இந்த S வேரியண்ட்டுக்கு இந்த மெட்டல் லுக்கோட வரக்கூடிய டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுதுங்க. இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ஆனாலும் பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்கிரேட். ஆனால் EX வேரியண்ட்டை போலவே ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்துடுது. டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் வசதி கிடையாது, எல்லாமே மேனுவல் தான், இல்லை நார்மல் பவர் விண்டோஸ் தான். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMs கிடையாது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கதவை திறந்து டோர் கையை யூஸ் பண்ணி தான் இந்த டோர் மிரர்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோலில் EX வேரியண்ட்டை போல் அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. ஆனால் இந்த S வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வருது. கூடவே அடாப்டிவ் கைட்லைன்ஸும் வந்துடுதுங்க ஸ்டீரிங் வீலோடைய ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி முன்ன போல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சேமாக தான் இருக்குது. என்னென்னா S வேரியண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசியும் வந்துடுது. கூலிங் பொறுத்தவரை ரொம்ப ஒரு பெரிய விஷயம், பெஸ்ட்டான விஷயமா இருக்குது இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி. அதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. EX வேரியண்ட்டை போலவே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் தவிர 2 USB போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதே கியர் லிவர் தான் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே சேமாக வருது. நல்ல க்ரோம் டீட்டெயிலிங், ஃபார்மட்டல் லுக்கிங் அண்ட் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தது மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமும் சேம் தான். இதே சாஃப்டான சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே சேம் தான். உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏற்கனவே சொன்னேன் இந்த வண்டிக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் கீ பட்டன்ஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரெண்டுமே வந்து ஒரே ஸ்மார்ட் கீஸ் தான் கொடுக்குறாங்க, சேம் டிசைன், சேம் டைப்பு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். S வேரியண்ட்லேருந்து ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வருது. க்ளவ் பாக்ஸை பொறுத்தவரை கூலிங் க்ளவ் பாக்ஸ் வசதி இந்த S வேரியண்ட்லேருந்து வந்துடுது. கூலிங் வெண்ட் நீங்கள் அங்கே பின்னாடி பார்க்கலாம். அதை தவிர மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே சேம் தான். பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸ்லேயுமே இருக்குது. அண்ட் மேலே இங்கே சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க EX வேரியண்ட்லேருந்து. அது கூடவே தனியான இண்டிவிஜுவல் எல்லோ கேபின் லேம்ப்ஸும் வந்துடுது EX வேரியண்ட்லேருந்து. இந்த டே நைட் அட்ஜஸ்டபிள் IRVM எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே சேம் தான். அதோட டிரைவர் சன்வைசருக்கு மட்டும் இங்கே வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை இது எல்லாமே தான் இருக்குது. கூடவே இப்போ புதுசாக ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் என்ஜின் ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்திருக்கு இப்போ இந்த S வேரியண்ட்டுக்கு. இப்போது பேக் சீட்ஸுக்கு போய் பார்ப்போமா? முன்ன போலவே ஹியூண்டே கிரெட்டா S வேரியண்ட்டோட பேக் சீட்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. அது ஏன் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இனிமேல் வரக்கூடிய எல்லா ஹியூண்டே கிரெட்டாவுக்குமே 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இலேருந்து S வேரியண்ட் வரைக்கும் ரியர் சீட்ஸுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்டும் கிடையாதுங்க. ஸோ 3 பேர் உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் 2 பேர் உட்காரும்போது சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் இல்லை, ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் ஃபீச்சர். பட் இருந்தாலும் பரவாயில்லை. முன்ன போல் ஸ்பேஸ், கம்ஃபர்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே சேம் தான். அண்ட் S வேரியண்ட்லேருந்து இங்கே ஒரு USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுக்குறாங்க. கூடவே ஃபோனுக்கான ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் இருக்குது. மெயினாக S வேரியண்ட்டை பொறுத்தவரை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மேனுவல் சன் பிளைண்ட்ஸுங்க, இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸ் இது வந்து S வேரியண்ட்லேருந்து தான் வருது. ஸோ இது ஒரு ஆடட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். வெயிலாக இருக்கும்போது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இது. மற்றபடி எப்பவும் போல் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பேக் டோருக்கு. அண்ட் பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பவர் விண்டோவுமே இங்கே 1 டச் டவுன் வசதி இல்லை. பேக் சீட்டில் இருந்து பார்க்கும்போது இந்த S வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ளீட்டான வண்டியோடைய லுக் தருது இந்த வண்டிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏசி இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, அதோட க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே, ஒரு மாடர்னான ஃபேமிலிக்கு ஏற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது. அதனால் இது ஒரு பெட்டரான ஆல்ரவுண்டராக தெரியுது. மெயினாக ஆல்ரவுண்டர்னு சொல்லும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸில் நிறையாவே அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் வரப்போகிற எல்லா ஹியூண்டே கிரெட்டா வேரியண்ட்ஸ்க்குமே 6 ஏர்பேக்ஸும் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. சைடு கர்டன் ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட இங்கே சைட் thorax ஏர்பேக்ஸும் ஃப்ரண்ட் சீட்ஸோடைய சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த வண்டிக்கு 6 ஏர்பேக்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதனால் பெரிய அப்கிரேட். ஓகே, இப்போது பூட் ஸ்பேஸில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம்.
கிரெட்டாவுடைய பேஸ் லெவல் இ மற்றும் இஎக்ஸ் வேரியண்ட்ஸ்க்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. ஆனால் இந்த எஸ் வேரியண்ட்டுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது பாருங்கள். எஸ், இது ஒரு அப்கிரேட். அண்ட் பூட் ஏரியாவை பொறுத்தவரையும் கூட அப்கிரேட்ஸ் இருக்குங்க. எஸ், இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ட்ரே வந்துடுது. ஸோ இது வந்து பேஸ் 2 வேரியண்ட்ஸ்க்குமே கிடையாது. அதே போல் இஎக்ஸ் வேரியண்ட்டை மாதிரியே லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்ப் இருக்குது பாருங்கள். ஆனால் பேக் ஹுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று கண்ணுன்னு அப்படியே ஒரே ஒரு பேக் ஹுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஓகே. இப்போ வரப்போகிற எல்லா ஹியூண்டே கிரெட்டா வேரியண்ட்ஸ்க்குமே, அதாவது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் லக்கேஜ் ஸ்பேஸை ஈஸியாக இப்படி ஃப்ளாட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக நல்ல பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. இப்போது ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்தவரை சூப்பர். பூட் ஃப்ளோருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு ஃபுல் சைஸ் 16 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் வருதுங்க. ஸோ இஎக்ஸ் மற்றும் எஸ் வேரியண்ட்ஸுக்கு இந்த ஸ்டெப்னியை வந்து ஃபுல் டைமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, பூட் ஏரியாவை பொறுத்தவரை பெரும்பாலும் முன்ன பார்த்தது போலவே தான் இருக்குது. என்ன அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்சல் ட்ரே வருது, அது ஒரு அப்டேட். ஸோ இப்போது என்ஜினை திறந்து டக்குன்னு பார்த்துருவோம். புதிய அப்டேட்டட் ஹியூண்டே கிரெட்டாவை பொறுத்தவரை பெட்ரோல் என்ஜின் மற்றும் டீசல் என்ஜின் ரெண்டுக்குமே ரீஃபைன்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ பெட்ரோல் என்ஜின். புதிய BS6 ஃபேஸ் 2 உடைய RDE நார்ம்ஸ் படி 2 என்ஜின்ஸோடைய எமிஷன்ஸ் மற்றும் ரீஃபைன்மெண்ட்டில் இன்னும் அதிகமான கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே 2 என்ஜின்ஸ்க்குமே என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜியும் வருது, பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக. EX மற்றும் S வேரியண்ட்ஸுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் IVT ஆட்டோமேட்டிக் SX வேரியண்ட்லேருந்து மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட்டட் 2023 ஹியூண்டே கிரெட்டாவுடைய 3வது லெவல் S வேரியண்ட். பேஸ் லெவல் இ மற்றும் இஎக்ஸ் வேரியண்ட்ஸ் ரொம்பவே பேசிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த 3வது லெவல் S வேரியண்ட்டுக்கு நிறைய அத்தியாவசியமான ஆடம்பரமான ஃபீச்சர்ஸும் வந்துடுதுங்க. இன்க்ளூடிங் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல். கூடவே சேஃப்டியை பொறுத்தவரையும் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் எல்லாம் நிறைய லாங் டிரைவ்ஸ் போகிறவங்களுக்கு அத்தியாவசியமான விஷயம். கூடவே ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் உட்பட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துடுது. ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் விரும்பாத ஒரு ஃபேமிலிக்கு இந்த S வேரியண்ட் ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் சாய்ஸ். உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.